கண்டிப்பா உள்ள போகணும் இன்னைக்கு. இல்லைன்னா எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் ரொம்ப எனக்கு அவமானம் ஆயிடும். மேம் வேற இன்னும் காணுமே. காலேஜ் ஃபீஸ் வேற இந்த மந்த் ஸ்டார்டிங் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாதி ஆயிடுச்சு, இன்னுமே நான் கட்டல. அதுக்கு வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. நேத்தே மேம் கட்டதுக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்ப பார்த்து மலர் கம்பெனில வேற பிரச்சனையா இருக்கு. ஏன்டா காலேஜ் படிக்க வந்தோன்ட்டு இருக்கு இப்பெல்லாம் எனக்கு. இதெல்லாம் காசு பணம் நிறைய இருக்கு அவங்க படிக்கிறது. தேவையில்லாம நான் எதுக்கு படிக்க வந்தேன்? என்னதான் முதல்ல சொல்லணும். என்னால மலரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. காலேஜ்ல இப்படி ஃபீஸ் கேட்டாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியாச்சும் அவன் எனக்கு தந்துருவாதான். ஆனா அவகிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க. பேசாம மேம் கிட்டே பேசிடுவோம். மேம் வர்றாங்க, எப்படியாச்சும் இன்னைக்கு மேம் கிட்ட பேசிடலாம். ஹேய் பூமாரி, என்ன வெளியே வந்து நிக்க? கிளாஸ் போல? மேம் உங்களுக்காக தான் மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லு, லேட் ஆகுது. இல்ல மேம், ஃபீஸ் கட்டலன்னு நேத்து கேட்டீங்கல்ல? ஆமா, இன்னும் எதுக்கு ஃபீஸ் கட்டாம இருக்க? மந்த் ஸ்டார்ட்ல கட்டணும்னு சொல்லி தானே இருக்கோம். எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கட்டாம இருக்க? நீ ஒருத்தி தான் அந்த கிளாஸ் ரூம்ல இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்க. இல்ல மேம், கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பூமாரி நீ அப்படி எல்லாம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? நாளைக்கு ஃபீஸ் கட்ட வழியை பாரு. பூமாரி, மலர் நீ எப்ப மலர் இங்க வந்த? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? நேத்தே மேம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க எப்ப ஃபீஸ் கட்ட வருவீங்கன்ட்டு. ஐயோ மலர், உண்மையிலேவா சொல்ற? காலையில கூட என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்ட நீ. ஆமா, நான் அப்படி நடந்துக்கிட்டா தானே நீ என்ன காலேஜ்க்கு வர விடுவ? இல்லனா வர விட மாட்டில, அதான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இல்ல மலர், என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே உன் ஆபீஸ்ல salary இன்னும் போடல. அதே பெரிய கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு நீ கொடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற. இதுக்கிடையில என் காலேஜ் செலவு வேற. இதையும் உன் தலையில கட்டணுமானா? என்ன பூமாரி பேசுற? நீ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரதானே, அப்புறம் நீ சம்பாதிச்சு என்ன பாத்துக்கிட மாட்டியா? ஐயோ மலர், அதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் இயரே தாண்ட முடியல. நீ என்னன்னு பார்த்தா இப்படி சொல்ற? அதெல்லாம் விடு, மேம பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். நீ அமைதியா இரு, மேம் கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? எப்படியாச்சும் 2 நாள்ல உன் காலேஜ் ஃபீஸை நான் கட்டிடுவேன். நீ அதை பத்தி எந்த ஒரியும் பண்ணாத. நீ போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அது மட்டும்தான் உனக்கு வேலை, புரியுதா? எப்படி மலர் கட்டுவேன்? அதெல்லாம் நான் எப்படியாச்சும் கட்டிக்கிடுவேன். ஹாய் மரியா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மலர், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பூமாரி, காலேஜ்ல நீ தான் வந்து சேர்க்க வந்த. காலேஜ் ஃபீஸும் அதே மாதிரி கட்டிடலாம்ல? எங்களுக்கு அதுல லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. ஆனா மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க பொறுப்பேற்க முடியுமா? அப்புறமா இவள காலேஜ்ல யார் சேர்த்தான்னு எங்களை தான் கேட்பாங்க. அதனால தான் சொல்றேன். சாரி மேம், எல்லாம் எனக்கு புரியுது. கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் கட்டிடுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கதான் செய்யுது. உன் அக்காவை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ரீசன்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையான காசு அவங்களுக்கு போய் தான் ஆகணும். அப்போ தான் ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் நடக்கும். நீ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ கட்டப்பாரு. நாளைக்கு முடிஞ்சாலும் கட்டிடு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் எங்கள் அக்கா படிப்பெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? பூமாரி வந்த நாள்லேருந்து நல்லா தான் படிக்கிறா. அவள் இதை முதல்ல படித்து முடிச்சிருக்கலாம். இவ்வளோ நல்ல படிக்கிற பிள்ளைய வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அதை பற்றியெல்லாம் இப்போ பேச முடியாது. ஆமாம், அதுவும் சரிதான். ஆமாம், பூமாரியோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா? அப்புறமா அது ஸ்டாப் ஆயிட்டான், அப்படியா? என்ன மேம் சொல்கிறீங்க? ஸ்டாப் ஆயிடுச்சா? எங்களுக்கு தெரியாத. ஏன் பூமாரி, உனக்கு தெரியுமோ? எனக்கும் தெரியாது மலர், மேம் சொல்லிதான் எனக்கு தெரியுது. என்ன மேம் சொல்கிறீங்க? ஸ்டாப் ஆயிடுச்சா? ஆமாம் பூமாரி, ஏதோ அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்ட்டு ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் சரியாக தெரியல என்ன ப்ராப்ளம்னு. அப்படியா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இப்பதானே என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. சக்தியும் என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. அவ எப்படி சொல்லுவா? அவ உன்னை புண்படுத்துறதுக்காக ஏதாவது பேசணும்னா தான் பேசுவா. ஒரு கெட்ட விஷயம்ல அவளுக்கு நடந்திருக்கு, அதை போய் எப்படி ஷேர் பண்ணுவா? அவளுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தாதான் அதை உன்கிட்ட ஷேர் பண்ணுவா. நீ நினைக்கிற மாதிரிலாம் சக்தி இல்ல, அமைதியா இரு. ஆமா, கூட பிறந்த தங்கச்சியை விட அடுத்தவங்க தான் உனக்கு முக்கியம். அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணு. என்ன மலர், மேம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேச வேணாம்னு சொல்கிறேன். சரி பூமாரி, சீக்கிரமாக கிளாஸ்க்கு வந்துடு, சரியா? சரி மலர், அப்புறமா பார்க்கலாம், லேட் ஆகுது. ஓகே, நீங்கள் போங்க மேம். ஏய் பூமாரி, இவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல பூமாரி. உண்மையிலே கார்த்திகோட கல்யாணம் நின்றுடுச்சா? அப்போ எனக்கே ஒன்றும் புரியலையே. கார்த்திகோட கல்யாணம் எதுக்கு நின்றுச்சுன்னு தெரியலையே. சக்தி ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்ல தானே செய்வா. எப்படி சொல்லாமல் இருந்தா? ஆச்சரியமா இருக்கு மலர் எனக்கே.
நல்லா வேணும் பூமாரி. உன்னை இப்படியெல்லாம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா வேணும். ஏன் மலர் இப்படி எல்லாம் பேசுற? நான் படிக்கல, அதனால அவர் என்ன ஒதுக்கிட்டாரு, அவ்வளவுதான். தேவையில்லாம எதுக்கு அவளை போய் இது பண்ணிட்டு இருக்க? அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? யாரு? நீ தானே. நீ ரொம்ப சந்தோஷம் தான் பட்டிருப்ப. உனக்கு தான் அவ்வளோ தாராள மனசாச்சே. ஆனால் எனக்கெல்லாம் அந்த மனசு கிடையாது, புரியுதா? சரி விடு, தேவையில்லாம அவங்கள பத்தி பேசி நமக்குள்ள எதுக்கு சண்டை? ஆனா எதுக்காக கல்யாணம் நின்னுச்சுன்னு மட்டும் தெரியலையே. சக்தி கிட்ட கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்க. இங்கே பாரு, சக்திக்கு குக்திக்குன்னு ஃபோன் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இனி நீ அவளுக்கு ஃபோன் அடிக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு கெட்டுக்கும் வந்துடும் சொல்லிட்டேன். ஏன் மலர் அப்படி சொல்ற? அவ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்க, நம்ம கூட ஹெல்ப் பண்ணாட்டி எப்படி? அவள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இல்லை, நீ ஒன்றும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் வேண்டாம். ஒழுங்காக உன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அவங்க யார்? உனக்கு உறவுக்காரங்களா? உனக்கு வேண்டான்னு சொன்னவன், அவனுக்காக நீ இவ்வளோ பறிஞ்சு பேசுறது ஆச்சரியமாக இருக்கு பூமாரி. வெளியே யார்கிட்டயாவது போய் நீ இப்படி பேசலன்னு வச்சுக்கோவேன், உன்னை லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒன்று விட்டுருவாங்க. ஏதோ நம்ம போய் சொன்னா அவங்க சொல்றாங்க தப்பு நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. சக்தியோட கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கலாம்ல. நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, அவ வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேற என்ன ஆயிருக்கும்? இந்த கார்த்திக் தான் ஏதாவது சொல்லி நிப்பாட்டியிருப்பான். அவனுக்கு சும்மாவே குறை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன குறை கண்டுபிடிச்சான்னு தெரியல. கல்யாணத்தில் எவ்வளோ குறை கண்டுபிடிச்சான். சே, முதல்ல ஒன்று பொண்ணு பார்க்க வரையிலே அவனை என்ன சுத்தமாக பிடிக்கல. ஒரு வாட்டி என் மேலே சேரெல்லாம் அடித்து எவ்வளோ திமிர பணத்தை தூக்கி போட்டு போனான். அப்போவே அவனோட பணத்திமிரு அவன் கண்ணில் தெரிஞ்சுது. அப்போவே நான் நினச்சேன், பூமாரிக்கு இந்த மாப்பிள்ளை செட்டே ஆகாதுன்ட்டு. கடைசியில் அவன் கூட உனக்கு மேரேஜ் ஆகி செட் ஆகாமல் போயிடுச்சு. இங்க பாரு, யாருமே அவங்களோட நடவடிக்கை வச்சு எதுவுமே புரிய முடியாது. ஆமாம், இப்படியே நீ நம்பு, சரியா? ஏன் பூமாரி, நீயே சொல்லு. உன் கூட எத்தனை பிள்ளைங்க பழகுதுங்க? யார்கிட்டயாச்சும் நீ மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசியிருப்பியா? இல்லை நானும் தான் யார்கிட்டயாவது அப்படி பேசியிருப்பேனா? சொல்லு பார்ப்போம். ஆமா, நமக்கு அப்படிதான் பேசவே வராதே. அப்புறம் எப்படி நீ கார்த்திக்கு சப்போர்ட் பண்ற? அவனோட புத்தியே அழுக்கு புத்தி, தெரியுமா? சரி விடு, நீ அவரை பத்தி பேசணும்னா ஒரு பாக்கெட் சர்க்கரை தின மாதிரில பேசுவேன். ஆமாம், இன்னும் பறிஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். எப்படியோ கல்யாணம் நின்றுடுச்சா, ரொம்ப சந்தோஷம். உன் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதான் அது கடவுளுக்கே பிடிக்கல பாத்தியா? மலர், இப்படி தானே ஒன்று பேசாதன்னு சொல்றேன். ஐயோ, எனக்கு லேட் ஆகுது மலர், நான் கிளம்புறேன். நீ ஆஃபீஸ் போல இன்னும்? இங்கே வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போகலான்னு நினச்சேன் பூமாரி. முதல்ல அந்த வேலையை பாரு, நீ முதல்ல கிளம்பு. எம்மா தாயி, நான் கிளம்புறேம்மா, நீ முதல்ல கிளம்பு. நான் கிளம்பிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. இல்லைன்னா இங்கே தான் நிற்பேன், நீ கிளம்பு. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடுத்தவங்க நான் மட்டும் சப்போர்ட்டு தலைக்கு மேலே தூக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்குனாலும் நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன், நல்ல விஷயத்துக்கு மட்டும். புரியுதா? தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. நீ கிளம்புன்னு சொல்கிறேன்ல. சரி, கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு, சரியா? ஆமாம், நான் சின்ன பாப்பா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணு. ஆமாம், உன்னோட மெச்சூரிட்டி லெவலில் பார்த்தா நீ சின்ன பாப்பா மாதிரி தான் இருக்க. சரி, கிளம்புறியா? கிளம்பு கிளம்பு.